ஓகே ஃபைன். நம்ம இந்த வீடியோவில் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படின்ற டாப்பிக்கில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த விதத்தில் எஸ் சத்தியமூர்த்தி இவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. எஸ் சத்தியமூர்த்தியோடைய பங்களிப்பு என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, இவர் தாங்க எஸ் சத்தியமூர்த்தி. சரிங்களா? பார்த்துக்குங்க. சரி, 1887 ஆகஸ்ட் 19ஆம் நாள் சென்னை திருமயம் அப்படின்ற ஊரில் பிறந்தார். சரிங்களா? அப்படின்ற ஊரில் வந்து பிறந்தவர் தான் யாருங்க? சத்தியமூர்த்தி. 1887 ஆகஸ்ட் 19 சென்னை திருமயம் அப்படின்ற ஊரில் வந்து பிறந்தார். சரிங்களா? காமராசருடைய அரசியல் குரு யாருன்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? காமராசருடைய அரசியல் குரு யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ் சத்தியமூர்த்தி. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரி, சரிங்களா? எஸ் சத்தியமூர்த்தி தான் காமராசருடைய அரசியல் குரு. சரிங்களா? ஓகே. 1930 ராஜாஜி தனக்கு பிறகு என்ன செய்கிறாருன்னு சொன்னால், இந்திய காங்கிரஸுடைய தமிழ்நாட்டு பிரிவினுடைய தலைவராக வந்து எஸ் சத்தியமூர்த்தியை நியமிக்கிறார். சரிங்களா? இது ஒரு முக்கியமான ஒரு தகவல். 1930 ராஜாஜி தனக்கு பின்னாடி தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் பிரிவினுடைய தலைவராக சத்தியமூர்த்தியை நியமிக்கிறார். சரிங்களா? ஓகே. 1939 சென்னையுடைய மேயராக இருந்தவர் தான் இந்த எஸ் சத்தியமூர்த்தி. சரிங்களா? இவர் மேயராக இருந்தபோது தான் சென்னைக்கு வந்து குடிநீர் பஞ்சம் அதிகமாக இருந்ததால் குடிநீர் பஞ்சத்தை போக்குறதுக்கு சென்னைக்கு மேற்கில் இருக்கிற 50 கிலோமீட்டர் தூரத்தில் பூண்டி என்ற இடத்துல வந்து குடிநீர் தேக்கத்தை கட்ட ஏற்பாடு செஞ்சார். சரிங்களா? யார்? எஸ் சத்தியமூர்த்தி. சரிங்களா? இவரால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த பூண்டி நீர்த்தேக்கத்தை காமராசர் வந்து திறந்து வைத்தார். இதற்கு வந்து ஒரு பெயரையும் அவர் வச்சார் இவருடைய நினைவாக, சத்தியமூர்த்தி சாகர். கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய இடத்துல வந்து சத்தியமூர்த்தி சாகர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இதனால தான் இந்த பேர் வந்ததுன்னு சொல்லி நமக்கு தெரியாது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். பேர் வந்து சத்தியமூர்த்தி சாகர்னு சொல்லி வச்சார். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு வழக்கறிஞராக தான் தன்னுடைய வாழ்க்கையை வந்து மெயின்டைன் பண்ணார். சரிங்களா? 1919 மாண்டேகு சிம்ஸ் போர்டு சீர்திருத்தம், ரவுலட் சட்டம் இதெல்லாம் எதிர்த்து வந்து போராடினத ஒரு முக்கியமான ஒரு தலைவர் இவர். மாண்டேகு சிம்ஸ் போர்டு சீர்திருத்தம், ரவுலட் சட்டத்தை எதிர்த்து போராடிய ஒரு மகான் பார்த்தீங்கன்னா எஸ் சத்தியமூர்த்தி. அந்த சீர்திருத்தத்தில் ஒரு கூட்டுக்குழுவினுடைய ஒரு உறுப்பினராகவும் இவர் இருந்திருக்கார். சரிங்களா? ஓகே. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோடைய தலைமையகத்திற்கு சத்தியமூர்த்தி பவன் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சாங்க. இவருடைய நினைவாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைமையகத்திற்கு சத்தியமூர்த்தி பவன், சரிங்களா, சத்தியமூர்த்தி பவன்னு சொல்லி வச்சாங்க. சரிங்களா? ஏன்னு சொன்னால் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு இவர். அதனால தான் வந்து இவரை சிறப்பிக்கும் விதமாக சத்தியமூர்த்தி பவன் சொல்லி வச்சுருக்காங்க. இப்பயும் நீங்கள் நியூஸில் நிறைய இடத்துல காங்கிரஸுடைய செயற்கூட்டங்கள், தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸுடைய செயற்கூட்டங்கள், முக்கியமான ப்ரோக்ராம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சத்தியமூர்த்தி பவனில் தான் நடக்கும். சரிங்களா? அதுதான் தலைமையகம். சரிங்களா? ஓகே. சுதேசி இயக்கம், வெள்ளையனை வெளியீடு இயக்கம், இது போன்ற இயக்கங்கள்லாம் இவர் பங்கேற்றிருக்காரு. சென்னையில் சத்தியாகிரக சபை ஒன்று நிறுவப்பட்டது. இதில் ராஜாஜி, கஸ்தூரி ரங்கர், சத்தியமூர்த்தி, ஜார்ஜ் ஜோசப் இவங்கெல்லாம் வந்து அதில் கூட்டத்தில் உரையாற்றிருக்கிறாங்க. சத்தியாகிரக சபை ஒன்று நிறுவனாங்க, அதில் இவங்கெல்லாம் உரையாற்றிருக்காங்க. யார் யார்? ராஜாஜி, கஸ்தூரி ரங்கன், எஸ் சத்தியமூர்த்தி, ஜார்ஜ் ஜோசப் இவங்கெல்லாம் வந்து உரை நிறுத்திருக்காங்க. சரிங்களா? இந்த ஜார்ஜ் ஜோசப் பற்றிலாம் நம்ம பின்னாடி ஒரு சின்ன கிளிப்பாக நம்ம பார்த்து முடிச்சுக்கலாம். அவரெல்லாம் சின்ன பங்களிப்பு தான். சரிங்களா? ஓகே. இவ்வளோ பெரிய ஒரு மகான் பார்த்தீங்கன்னா 1943 மார்ச் 28 காலமானார். 1943 மார்ச் 28 காலமாயிறார். சரிங்களா? ஓகே. சத்தியமூர்த்தி பார்த்தீங்கன்னா அந்நிய துணிகளை விற்பனை செய்யும் கடைகளுக்கு முன்னாடி மறியல் செஞ்சுருக்காரு. ஊர்வலங்களுக்கு நிறைய திட்டமிட்டுறாரு. துண்டு பிரச்சாரங்கள் மூலயமா சில விழிப்புணர்வு பிரச்சாரங்கள்லாம் ஏற்படுத்தினார். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் புதுக்கோட்டையை சார்ந்த இந்த சத்தியமூர்த்தி விடுதலை போராட்ட வீரர்களில் ரொம்ப முக்கியமான ஒரு நபர். 1929 சைமன் குழு வந்து தமிழ்நாட்டிற்கு வந்தபோது
சைமன் குழு எதிர்ப்பு போராட்டத்திற்கு சத்தியமூர்த்தி வந்து தலைமை தாங்கினார். ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, இதெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? அப்போ சைமன் குழு எதிர்ப்பு போராட்டத்திற்கு தலைமை வகித்தவர் யாருங்க? சத்தியமூர்த்தி தான். சரிங்களா, ஒரு சின்ன கிளிப் தான் இவரை பற்றி நான் கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோ பெருசாக மீதி எந்த தகவலும் புத்தகத்தில் இல்லை. சரிங்களா, ஓகே. 1 or 2 டைம்ஸ் கேளுங்க, நோட்ஸ் எடுத்து வச்சு படிங்க. இதில் எதுவும் நீங்கள் நோட்ஸ் எடுக்கிற மாதிரிலாம் எதுவும் அதிகமாகலாம் எதுவும் இல்லை. பூண்டி நீர்த்தேக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு உந்துகோலாக இருந்தவர் இவர் தான். அவர் தான் வந்து கட்ட ஏற்பாடு பண்ணார். அதை திறந்து வைத்தவர் தான் காமராசர். சரிங்களா, திறந்து வைத்தவர் வந்து காமராசர். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து காமராசருடைய அரசியல் குருவாகவும் இருந்திருக்கார். இதெல்லாம் வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.